ஆர்வக்கோளாறுல நான் பண்ண விஷயம் இவ்வளோ பெரிய சொதப்பல் ஆகும்னு நினைக்கவே இல்லைங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா ஸ்வீட் பொட்டேட்டோ சாண்ட்விச் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்தது. எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பவுல்ல வேக வச்சு துருவின ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், பச்சை பட்டாணி, கேப்சிகம், வெங்காயம், கொத்தமல்லி தழை, சில்லி ஃப்ளேக்ஸ், அது கூடவே கொஞ்சமா பெப்பர், சால்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரெட்ல 2 பக்கமும் மயோ கெச்சப் தடவிட்டு ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிட்டு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு பட்டரில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடிங்க. இது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு குழந்தைங்க சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சொதப்பல் பண்ணேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஆயில் கேனெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆயில் லிட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஆயில் கேனோட லிட்டு அது யூஸ்வலாக ஒரு பவுலில் சுடு தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி ஆர்வக்கோளாறில் தண்ணியோடு சேர்த்து கொதிக்க வச்சு அரை மணி நேரம் மறந்து விட்டுட்டேன். அது அப்படியே உருகி பால் குக்கரில் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. வீடு ஃபுல்லாகவே ரப்பர் ஸ்மெல்லாக இருந்தது. அவ்வளோ மோசமாக இருந்தது. ஸ்பேர் லிட் வச்சுருந்தேன், அதனால் தப்பிச்சேன். இந்த மாதிரி சொதப்பல் நீங்களும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஆயில் கேனை க்ளீன் பண்ணும்போது உள்ள ஆயில் கேனுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, கொஞ்சமாக விம் லிக்விட் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு வெளியில் வந்து சபீனா தொட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் வாஷ் பண்ணிங்கன்னா ஆயில் கேனில் இருக்க பிசு பிசுப்பு எல்லாமே போய் புதுசு மாதிரி ஆயிரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.